நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க மேல எங்களுக்கு மரியாதை மட்டும் இல்ல, நம்பிக்கையும் இருக்கு. நாங்களும் தேடுறோம். நீங்களும் தேடுங்க. எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க மேடம். நிச்சயமா. அவ தப்பிச்சு போயிட்டாங்கிறதுக்காக நானும் வீட்டுல சும்மா இருக்க மாட்டேன். நானும் தேடுவேன். ஓகே மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே. எல்லாரும் சேர்ந்து கலையை அனுப்பிச்சு வச்சீங்களா? நான் ஒரு போலீஸ் அதிகாரி. நான் போன் பண்ணி சொன்னதுனால மரியாதையா வந்து பேசிட்டு போறாங்க. இப்பவும் நான் சொன்னதை நம்பிதான் போயிருக்காங்க. இல்லனா எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. எல்லாரையும் உள்ள கொண்டு போய் வச்சிருப்பாங்க. போங்க எல்லாரும் போங்க. ஏண்டா ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி ஓடி வர? அக்கா, ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன பெட்ரோல் விலை ஏத்திட்டாங்களா? அதான் அவன் பாட்டு ஏத்திக்கிட்டே போறானே. ஆட்டோ வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும் தான் கவலைப்படணும். நீ ஏன்டா கவலைப்படுற? அது இல்லக்கா, உன் தம்பி பொண்டாட்டி கல்யாரிசி இல்ல, அவர் கொலை பண்ணிட்டா. செந்தமிழ் அரசே தன் மகளை போலீஸில் பிடிக்கிறா இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் கலையரசியோட எங்கேயோ தலைமுறை ஆகிட்டாரு. இப்போ அவங்களையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் எதுக்காக கொலை பண்ணாங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியல. எதுக்காக கொலை பண்ணா என்ன? கொலை பண்ணிட்டால. ஹலோ, நான் கங்கா பேசுறேன். என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இப்போ எதுக்காக ஃபோன் பண்ண? உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? நேர்ல பேசணும். சொல்ல வேண்டியது ஃபோன்லே சொல்லு. உனக்கு உன் குழந்தை வேணுமா வேண்டாமா? குழந்தைய ஃபோன்ல எப்படி கொடுக்க முடியும்? நேர்ல வந்தா தானே கொடுக்க முடியும். என் குழந்தை எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருந்தா என்ன? உனக்கு வேண்டியது உன் குழந்தை தானே. அது இல்லாதனால தானே கலையரசி பைத்தியமானா? ஒரு கொலை வேற பண்ணிட்டா கேள்விப்பட்டேன். அவளை நினைச்சாலே பாவமா இருக்கு. உன் குழந்தைய வாங்கிட்டு போய் கலையரசி கிட்ட கொடு. உன் அக்கா சொல்றேன், வாடா வா. வர. என்ன சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன தம்பி என்ன பார்க்க வரதா சொல்லிருக்காம்மா. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கயா? ஆமா. இங்க வரேன்னு சொன்னாரு. அவன் எங்க வேணாலும் வருவாம்மா. சின்ன தம்பி. ஹலோ, நான் சின்ன தம்பி பேசுறேன். உனக்காக எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது? உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லைன்னு செல்வி அம்மா ஃபீல் பண்றாங்க. சார் நான் கொஞ்சம். நான் ஜிஜே மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். என்னது? ஜிஜே பார்த்தியா? ஜிஜே பார்க்கல, ஜிஜே மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். நீ அப்படியா சொன்ன? என் காதுல நீ ஜிஜேயை பார்த்தேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. உங்களுக்கு விழும் சார், உங்க காதுல அப்படிதான் விழும். நான் என் வேலையை சரியா செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஓகே ஓகே, நீ சொன்ன ஆளுங்களுக்கு காருக்கு அன்னைக்கு எங்களை பார்த்தப்ப சொன்னீங்க அதானே? நான் செல்வி மாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். சார் நான் பேசுறேன்.
என்ன சார் நான் பேசணும்னு சொன்ன அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க? என்கிட்ட என்ன சொன்னானோ அதாம்மா உங்ககிட்டயும் சொல்ல போறான். அவன் ஜிஜேயை பார்க்கலையா, ஜிஜே மாதிரி ஒரு ஆளை பார்த்தானா. சார் எனக்கு அந்த சின்ன தம்பி மேல நம்பிக்கை இல்லை சார். நம்மள அவன் ஏமாத்துறான் சார். ஏமாத்திரனா இருந்தா உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பானே. சார் அவன் நம்ம கிட்ட நல்லவன் மாதிரி நடிக்கிறான். அவனை நம்பணும்னு அவன் நினைக்கிறான். மலேசியா போலீஸ்ல எனக்கு வேண்டிய ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு. அவரை மீட் பண்ண அன்அபிஷியலா அவர்கிட்ட மேட்டர் சொல்லியிருக்கேன். அவரும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இனிமே நம்ம யாரையும் நம்ப வேண்டாம். ஜிஜேயும் ஐஸ்வர்யாவும் நாம தேடிப்போமே. செல்வி, நீங்க எதை பண்ணாலும் நானும் உங்க கூடவே இருப்பேன். நீங்க நிச்சயமா சென்னைக்கு உங்க பொண்ணோட தான் போவீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? நாம எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். ஜிஜே ஐஸ்வர்யா போட்டோவையும் கொடுத்துருக்கோம். அவனை விட்டுட்டு நாம வேற வழியில போனா அவன் சும்மா இருப்பானா? ஒருவேளை ஜிஜேவும் ஐஸ்வர்யாவும் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால அவன் கையில கிடைச்சிட்டா அவன் நம்மள்ட்ட கொடுப்பானா? எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. சார் இதெல்லாம் தூக்கி ஓரமா போடுவோம். எனக்கு என் பொண்ணு முக்கியம். என் பொண்ணு உயிரோட எனக்கு வேணும். நாமளும் தேடுவோம் சார். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம். நான் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கிறேன். செல்வி, செல்விமா, அம்மா காவேரி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குமா, உடம்பு என்ன ஆகும்? பரவாயில்ல தாத்தா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால தான். ஓ, எக்ஸாமா? சரி, அதனால என்ன, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு படி. என்ன யாரையும் காணோம், சமையல் கட்டில இருக்காங்களா? சரி நீ படி, நான் பாக்குறேன். ஐயா வணக்கம். செல்வி இருக்காங்களா? செல்வி ஊர்ல இல்ல. நீங்க முதல்ல உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஓமா, ஐயா என்னாச்சு? பாப்பா மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? பொண்ணு இந்த நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சோம் எந்த அம்மாவாவது போலீஸ்க்கு போன் பண்ணுவாங்களா? அவங்க அப்படித்தான். அவங்க பேச்சு விட்டுருங்க. என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன ஆவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி செல்வியை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனா அவங்க இப்போ ஊர்ல என்ன? செல்வி இல்லைன்னா என்ன, நாங்கெல்லாம் இல்லையா? ஐயா, கலையரசி பண்ணதும் தப்பு இல்லை, நீங்க பண்ணதும் தப்பு இல்லை. எல்லாமே சூழ்நிலை தானே. கலையை கோர்ட்ல சரண்டர் பண்ண வச்சு அவளுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவ இங்கே உங்க பாதுகாப்புல இருக்கட்டுமே. அதை நாங்க பாத்துக்கிறோம். செல்விக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். செல்வி உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கா. செல்வி இருந்தா என்ன செய்வாளோ அதை நாங்க கண்டிப்பா செய்யறோம். நீங்க எந்த கவலையும் பட வேணாம், தைரியமா போங்க. ரொம்ப நன்றிங்க. கலை எங்காவது கொண்டு போயிடலாமா? பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி? இல்ல இல்ல, அதெல்லாம் பண்ணா ரொம்ப தப்பா போயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் மேற்கொண்டு எதை செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அவளை மட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கங்க. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க. என் பொண்ண பத்திரமா பாத்துக்கங்க. ஐயா, உங்க பக்கம் நியாயம் இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஆக வேண்டியதை பாருங்க. கலையை நாங்க பாத்துக்கிறோம். உங்களை நம்பிதான் என் பொண்ணை விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்கங்க. தைரியமா போயிட்டு வாங்க. கலை, இங்க வாமா. போமா. அப்பா போய் ஆக வேண்டியதை பாக்குறேன். நீ எதுக்கும் பயப்படாதம்மா. என்ன?
என்னங்க இது? தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. ஐயா சார் நீங்க கவலைப்படாதீங்க, விட்டுட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா போயிட்டு வாங்க. வாங்க, நாங்க இருக்கோம். வாங்க வாங்க ஐயா. சொல்லடி. சார் நான் அப்புறம் பேசுறேன். எழுத்து போடுறான் சொல்றான்ல, எழுத்து போடுறான். ஏட்டு இருக்கிற பிரச்சனை இல்ல, அவனை கொண்டு போயாங்க. செத்தவன் சிங்கப்பெருமாள் சாரோட பையனா? கொலை பண்ணவன் யாருன்னு தெரியாம பாடி எடுக்க விட மாட்டேன்னு சிங்கப்பெருமாள் சார் டிஜிபி கிட்ட பயங்கரமா சத்தம் போட்டிருக்காரு. இப்போ கொலை பண்ணது செந்தமிழரசி மேடத்தோட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்போ அந்த பொண்ணு வீட்டில் இல்ல, அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. இது எப்படியா சிங்கப்பெருமாள் சார் கிட்ட சொல்றது? பொண்ணு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லலாம் சார். பொண்ணு கிடைச்சா தானே அரெஸ்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் சிங்கப்பெருமாள் சார் பொறுமையா இருப்பாரா? நேத்து மட்டும் டிஜிபிக்கு 10 வாட்டி ஃபோன் போயிருக்கு. சார் நம்ம ஸ்டேஷனுக்கு கூட அவங்க கைத்தடி 4 பேர் அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க சார். அதனால தான் ரிசீவர் எடுத்து கீழே வச்சிட்டேன் சார். என்னையா? சிங்கப்பெருமாள் வராரு சார். ஏமா எந்திரிச்சு நிக்க மாட்டீங்களா? வணக்கம் சார். என்னையா இன்ஸ்பெக்டர், என் மகனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க. என் பசங்க ஃபோன் பண்ணா எவனும் போனை எடுத்து பேசவே மாட்டேங்கிறீங்க. ரிசீவரை தூக்கி கீழே வீசிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். 2 நாளா ஃபோன் ரிப்பேர்ல இருக்கு. ரிங் அடிச்சு ரிசீவர் எடுத்து பேசணும்னா பார்பர் சாப்பான்னு கேக்குறாங்க. 2 பொண்ணுங்களை அனுப்பு, பார்ட்டி ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே தொந்தரவா இருக்கு சார். அதான் ரிசீவர் எடுத்து கீழே வச்சிட்டேன். உங்க பொழப்பு ரொம்ப சிரமம்யா. டே கர்ணா, அந்த கவர் எடுத்து அவர்கிட்ட கொடு. சார் வாங்கிக்கங்க. என்ன சார் இது? நான் எங்க போனாலும் முதல்ல கவரை கொடுத்துருவேன். கையை நீட்டி காசை வாங்கிட்டா வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுக்கணும்னு ஒரு உறுத்தல் இருக்கும்ல, அதுக்கு தான். என் மகனை கொலை பண்ண என் முன்னால கொண்டு வந்து நிறுத்து. இந்த ஸ்டேஷனுக்கே ஏசி போட்டு கொடுத்துறேன். ஏன் இடிச்சிட்டு புது ஸ்டேஷனே கட்டி கொடுத்துறேன். என்னையா வக்கீலு, நான் சொல்றது சரிதானே? ஐயா என்னைக்கு தப்பா சொல்லியிருக்கீங்க? ரொம்ப குனியாத. சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, உன் வீட்டுக்கு ஏசி வேணுமா? சொல்லு, ஸ்பிரிட் ஏசி போட்டு கொடுத்துறேன். அது இல்ல சார், உங்க மகனை கொண்டது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? யாரு? யாரா? யாரா அவன்? அவன் இல்ல சார், அவ. கொலை பண்ணது ஒரு பொண்ணு. பொண்ணா? எவ அவ? செந்தமிழரசி IPS மேடத்தோட பொண்ணு. அரெஸ்ட் பண்ணியாச்சா? அவன் அரெஸ்ட் பண்ணியாச்சா? இல்ல சார். தெரிஞ்சிருந்தா ஏன் அரெஸ்ட் பண்ணல? என் பொண்ணு தான் கொலை பண்ணான்னு அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். நாங்களும் அங்கே போனோம். ஆனால் அந்த பொண்ணு அவங்கள உள்ள வச்சு பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டா சார். நல்லா இருக்கியா கதை? கர்ணா அண்ணா, அந்த கவரை புடுங்கு. நான் கொடுக்கறதுக்கு முன்னால அந்த செந்தமிழரசி உனக்கு கவர் கொடுத்துட்டாளா? பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கன்னு அவ ஃபோன் பண்ணுவாளாம். இவர் போவாராம். இவர் போறதுக்கு முன்னால பொண்ணு எஸ்கேப் ஆயிடுவாளாம். அவளா எஸ்கேப் ஆனாளா இல்ல நீ அவளை எஸ்கேப் ஆக விட்டியா? சார் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். உன் பேர் என்ன? ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன். ஓ, அவனா நீ? என் மகன் பாடி அனாத மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு பொண்டாட்டிக்கு சுகமில்லைன்னு ஊருக்கு போனவனா? இப்பதாண்டா தெரியுது நீ ஏன் ஊருக்கு போனன்னு. உனக்கு எத்தனை புள்ளைங்க? சார் டே கர்ணா, அண்ணா இவருக்கு எத்தனை புள்ளைங்க, அவங்க எங்க படிக்கிறாங்க, எல்லாமே எனக்கு வேணும்டா. அண்ணா லிஸ்ட் வேணுமா, பிள்ளைங்க வேணுமாண்ணா? சார் சார் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். என்ன நம்புங்க சார். என் பிள்ளைங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். பண்ண மாட்டேன்டா, பண்ண மாட்டேன். என் மகன் செத்து எனக்கு வலிக்குது இல்ல, அது மாதிரி தானே உனக்கு வலிக்கும். பண்ண மாட்டேன்டா. நீங்க என்னடா பண்ணுவீங்க?
உங்களுக்கு மேல இருக்கிறவனுங்க குறைக்க சொன்னா குறைப்பீங்க, கடிக்க சொன்னா கடிப்பீங்க. நான் மேல இருக்கவன்டே பேசிக்கிறேன்டா. டேய், டிஜிபிக்கு போன் போடு. அண்ணா அவர்கிட்ட என்ன சொல்றது? சிங்க வருதுன்னு சொல்லு. சார் போன்ல வேணாம் சார், நேர்ல போயிடலாம். நேர்ல போலாங்கறியா? சார் இங்க பார், நீ சொன்னது உண்மை இல்லைன்னா இந்த ஸ்டேஷன் இருக்கும், நீ இருக்க மாட்ட. எந்த ஸ்டேஷன்ல இருக்க மாட்ட. போயா. இந்த ஆள் ஒருத்தன் அடிக்கடி விட்டு விட்டு போயிடுவான். எங்கே போயிட்டான்? அப்பா வாமா. என்ன? ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னீங்க, ஆனால் பேசவே இல்லையே. ஆமாம்ல, இந்த ஆள்கிட்ட ஒரு ஃபோன் கார்டு வாங்கி கொடுக்க சொன்னேன், வாங்கி கொடுக்கல. போட்ட உடனே பேசிடலாம். அதான் உங்கள் ப்ராப்ளமா? அதான் எங்கள் ஃபோன் இருக்கே. இது இன்னொருத்தர் வீடு. அங்கே வந்து ஐஎஸ்டி கால் பேசினா அவங்க தப்பாக நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் செலவு கொடுக்கக்கூடாது. கார்டு போட்டோன்னே பேசலாம். சரியா? நான் இப்போ தாத்தா பாட்டிக்கிட்ட பேசியே ஆகணும். பேசலாம். நீ ரூமுக்கு போயிட்டு அந்த எல்லோ டேப்லெட் இருக்கு பாரு, அதை சாப்பிடு. நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும்னு சொல்லியிருக்காரு டாக்டர். ஓகேயா? போ. ஹாய் ஜிஜே. வாங்க. என்ன சின்ன தம்பி, என்ன போட்டோ அது? லைலாவா? இல்ல. வேற யாராவது பொண்ணா? இல்ல. யார் போட்டோ கொடுங்க. ஏன் சார் காமிக்க மாட்டேங்கிறீங்க? காட்ட முடியாது. உங்ககிட்ட எப்போது காட்டணும்னு தோணுச்சுன்னா அப்போ காட்டுறேன். சரி, நல்ல தம்பி வந்துட்டாரா? இன்னும் 2 நாள் ஆகும். என்ன சார் நீங்கள் எப்போ கேட்டாலும் 2 நாள் ஆகும் 2 நாள் ஆகும்னு சொல்கிறீங்க? வந்த அன்னிலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 2 நாள் ஆச்சு. நான் மற்றவங்க மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டேன். எப்பவும் ஒரே பேச்சு. அப்போது எப்போ கேட்டாலும் 2 நாள் ஆகும்னு சொல்வீங்களா? அவ்வளோதான். வரமாட்டாருங்க, வரமாட்டார் அவர். செல்வி வந்திருக்காங்க. செல்வியா? எந்த செல்வி? உங்களுக்கு எத்தனை செல்வி தெரியும்? ஒரே செல்வி தான், என் ஒய்ஃப். அந்த ஒரு செல்வி தான் வந்திருக்காங்க. மலேசியாவுக்கா? என்ன பார்க்கறதுக்கா? உங்களை தேடி. உனக்கு எப்படி தெரியும்? தமிழ்நாட்டோட தலைநகரத்திலேருந்து செய்தி வந்தது. சொன்னது யாருங்க? யார் வேணாலும் சொல்லியிருப்பாங்க. செல்வி வந்திருக்காங்க, அதுதான் உண்மை. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? நல்ல தம்பி உடனே வர சொல்லுங்க. ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போட்டோம். நான் மலேசியாவில் திரும்பி போகிறேன். அப்போ ஒன்று பண்ணுங்க, ஐஸ்வர்யா என்கிட்ட விட்டுட்டு போங்க. நல்ல தம்பி வந்தோடனே நான் கொடுத்துட்றேன். அது கரெக்ட். அப்போ அந்த 3.5 கோடி எவன் கொடுப்பான்? எவன் கொடுப்பான்? ஐஸ்வர்யாவை வச்சு பண்ற ஆராய்ச்சிக்கு 5 கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருந்தான். 1.5 கோடி தான் கொடுத்துருக்கான். இன்னும் 3.5 கோடி வரணும். அவன் எங்கேயாவது ஏமாத்திருவானோன்னு பயமா இருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு அவன் கொடுக்க வேண்டிய விலை 5 கோடி. கோடி வந்தா நான் ஒப்படைப்பேன். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் சின்ன தம்பி. எனக்கு நீ 3.40 கொடு, நான் ஊருக்கு போயிடுறேன். நீ நல்ல தம்பி கிட்ட இருந்து 3.50 வாங்கிக்க. 10 ரூபா கிடைக்கும். நீ நல்ல அப்பனா இல்லை, சூப்பர் பிஸ்னஸ் மேனா இருக்க. இல்லை இல்லை இல்லை, ஆனால் நான் உன்னை விட சூப்பர்மேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க ஆளை வச்சு லட்சமாக சம்பாதிப்பேன். யார் ஃபோட்டோ? என்கிட்ட நீ வேலை பேசுறியா? யார் ஃபோட்டோ அது? அதான் சொன்னேனே, காட்டணும்னு தோணுச்சுன்னா உங்ககிட்ட நான் காட்டுறேன்னு. லைலா உங்களுக்காக காத்துட்டு இருக்கா, போய் பாருங்க. லைலாவா? முடியாதுங்க. லைலாவும் எந்த லைலாவும் பார்க்க முடியாது. இருக்கிற பிரச்சனைல முடியாதுங்க, முடியவே முடியாது. நல்ல தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஜிஜி, ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா உள்ளதான் இருக்கா. மேல ஃபுல்லா தேடிட்டேன், காணோம். ஏய், நல்லா தேடினியா? நல்லா தேடிட்டேன், வீடு ஃபுல்லா தேடிட்டேன், காணோம். காணுமா? ஏய் ஜிஜே, நான் வரும்போது உங்க பொண்ணு எங்க இருந்தா? இங்கதான் இருந்தா. அப்புறம்
உள்ள போனா. ஒருவேளை நம்ம பேசுனதை கேட்டிருப்போம். ஏய், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஜிஜே கம் வாங்க ஃபாஸ்ட். என்னாச்சு ஜிஜே? எங்கேயும் இல்லையே. நீ பாத்ரூம்ல பாத்தியா? ஃபுல்லா தேடிட்டேன், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணோம். நிக்காதீங்க ஜிஜே, நீங்களும் தேடுங்க. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. என்னங்க இது, தேடிக்கிட்டே இருக்கோம். ஐஸ்வர்யா, மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. கண்டுபிடிக்கும். ஜிஜே ஜிஜே நீங்க போங்க, நான் பாக்குறேன். போங்க. ஐஸ்வர்யா, அக்கா, உன் தம்பி வந்திருக்கான். குழந்தைங்க. அக்கா எப்படிக்கா இருக்கே? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. இதெல்லாம் கேட்காம வந்த உடனே என் குழந்தை எங்கன்னு கேட்குற? நான் வந்ததே அதுக்காக தான். அக்கான்னு கண்டுபிடிச்சு கொஞ்சம் வரல. அப்படித்தானடா என் கூட இருந்த. உன்னை எத்தனை நாள் இந்த தோலை தூக்கி போட்டு வளர்த்தேன். அக்கா அக்கான்னு என் சுண்டு விரல பிடிச்சிக்கிட்டு எப்படி நடி வருவியே? அது அப்போ என் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தப்போ. இப்பவும் உன் மேல இருக்கிற பாசத்தினால தான் உன்னை வர சொன்னேன். எது சொந்த தம்பி கூட பார்க்காம கடத்தி வச்சிருந்திய, அது பேர் பாசமா? எனக்கு உன் பாசம்லாம் தேவையில்ல, எனக்கு என் குழந்தை தான் வேணும். நான் வர சொன்னதும் என் தம்பியா வருவேன்னு நினைச்ச. நீ செந்தமிழ் அரசு மருமகனா வந்திருக்க. என்ன செந்தமிழ் அரசு மருமகனா ஆகிறது நீ தானே? அப்படி ஆக்குன நானே இப்ப இல்லாம ஆக்க போறேன். அதுக்காக தான் வர சொன்னேன். டே கண்ணா, அரிசியை பழி வாங்கணுங்கிற வெறியில உனக்கு கலையரிசியை கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ என்னை விட்டு போனது கூட எனக்கு வேதனையா இல்ல. ஆனா உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போச்சே, அதுதான் வேதனையா இருக்கு. பைத்தியக்கார பொண்ணோட குடும்பம் நடத்துறதுல எப்படி சந்தோஷம் இருக்கும்? என்ன சுகம் கிடைக்கும்? பெத்த அப்ப நீ அடிச்சால அந்த அடி உன் மேல விழுந்திருந்தா கேள்விப்பட்டதும் பதறி போயிட்டேன். அவ பைத்தியக்காரையா இருந்தா, இப்போ கொலைகாரியா மாறிட்டா. அவ உன்ன கொலை பண்ணிருந்தா நினைக்கிறப்பவே அக்கா மனசு கலங்குதுடா கண்ணா. அவ நமக்கு வேணடா கண்ணா. அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துரு. அக்கா உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
என்னடா யோசிக்கிற? எப்படி டைவர்ஸ் வாங்குறதுனா? பைத்தியம் பிடிச்ச பொண்ணோட வாழ முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் வச்சு டைவர்ஸ் கேட்போம். மனநிலை சரியில்லாம கொலைக்காரியா மாறிட்டா. இதை சொல்லி ஈஸியா டைவர்ஸ் வாங்கிடலாம். நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே வக்கீல வர சொல்றேன். டேய் கண்ணா, உனக்கே தெரியாத ஒரு உண்மை சொல்லிட்டா? எனக்கு தெரியும்டா, நீ அவளை லவ் பண்ணல. சரி, நான் அவளை நேசிக்கலே வச்சுக்கலாம். ஆனா அவன் என்ன உண்மையா நேசிச்சாலே, அவளுக்கு துரோகம் பண்ண சொல்றியா? கல்யாணத்துக்கு பின்னால மனைவிக்கு என்ன பாதிப்பு இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழணும், தாயிட்டு வாழணும். அவன் தான் உண்மையான புருஷன். இப்பவும் என் மேல உள்ள பாசத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கல. நீ அவங்க செந்தமிழ் அரசியை பழி வாங்குற நோக்கத்திலே பேசிருக்க. நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மனித தெய்வங்க. அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அந்த மனித தெய்வத்தோட மக ஜெயிலுக்கு போயிடுவாளே, அதை பத்தி நான் தானே கவலைப்படணும். நீ ஏன் கவலைப்படுற? என் குழந்தைய கொடு. குழந்தைய கொடுத்தா நீ அது எங்க கொண்டு போய் கொடுப்ப? உன் பைத்தியக்கார பொண்டாட்டிக்கிட்டியா? அந்த குழந்தைய அவ கொன்னுடுவாடா. அவ பெத்த குழந்தைய அவ கொன்னா பரவாயில்ல, நீ குழந்தைய கொடு. குழந்தை செத்தாலும் பரவாயில்லன்னு நீயே நினைக்கிறப்ப நான் நினைக்கிறதுல தப்பில்லை. குழந்தைய கொடுக்கறதுக்காக நான் இங்க உன்னை வர சொல்ல. உன்னை மறுபடியும் என் தம்பியா மாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீ அரசியோட மருமகனை தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிற. அப்படியே இருந்துட்டுப்பா போடா. என் குழந்தைய தர போறியா இல்லையா? தர முடியாது. எங்க இருக்குன்னு நீயே கண்டுபிடி. இல்லனா நீ சொன்னிய உன்னுடைய மனித தெய்வம் உன் மாமியார், அவளை உயிரோட கண்டுபிடிக்க சொல்லு பா. ரொம்பதான் மாறிட்டான் சாலா. எஸ் சார், சிங்கம் பெருமாள் சார் வந்திருக்காரு, வர சொல்லவா சார்? வர சொல்லுங்க. சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும். அரசியோட பொண்ணை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு நீங்க தான் சார் சொல்லணும். சொல்லுங்க சார். என் மகனை கொலை பண்ணது செந்தமிழ் அரசியோட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். பின்ன ஏன் அரெஸ்ட் பண்ணல? இன்ஸ்பெக்டர் அங்க போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அங்க இல்ல. இல்லையா? நீங்க இல்லாம பண்ணிட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? குற்றவாளியை நாங்க போய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவே போன் பண்ணி சொல்லிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசினாரு. நானும் அந்த அம்மாவை விசாரிச்சேன். அந்த அம்மாவே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஆஜர்படுத்துறேன்னு சொன்னாங்க. என்ன அம்புலி மாமா கதை சொல்றீங்களா? அங்க போனா இன்ஸ்பெக்டர் ஒரு கதை சொல்றாரு, இங்க வந்தா நீங்களும் அதே கதையை சொல்றீங்க. அந்த அம்மா போன் பண்ணாங்களாம், அவர் போனாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், அவர் வந்துட்டாராம். என்ன சுட்டி டிவி பாக்குறோம்னு நினைச்சீங்களா? சார் கோவப்படாதீங்க சார். நான் உங்க ஃப்ரெண்டா பேசுறேன் சார். அந்த அம்மா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். அதான் சார். அந்த அம்மா ஒரு ஐபிஎஸ், நீங்களும் ஒரு ஐபிஎஸ். அண்டர் கிரவுண்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். பின்ன எப்படி சார்? யோ வக்கீலு, நீ கொஞ்சம் வெளியேறு. சரிங்க சார். அவர்கிட்ட ஒரு பழைய கதையை நான் பேசணும். சார், செந்தமிழ் அரசியை ஏன் அரெஸ்ட் பண்ணல? சார் அவங்க ரொம்ப நேர்மையானவங்க சார். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்க தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டாங்க சார். வேற யார் தப்பு பண்ணாலும் வாங்கி கொடுப்பாங்க. பெத்த பொண்ணு பண்ணா வாங்கி கொடுப்பாங்களா? உங்களால பதில் சொல்ல முடியல. நான் கேட்கிறேன் சார். அந்த செந்தமிழ் அரசியை நான் கேட்கிறேன். நான் சிங்க பெருமாளா மாறினாலும் எனக்குள்ள பழைய சிங்காரம் இருந்துகிட்டே இருக்கான். நீங்க செந்தமிழ் அரசியோட பொண்ணை அரெஸ்ட் பண்ணல, சிங்காரம் அரசி குடும்பத்தை அழிச்சிருவான்.
செல்வி நீ 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 எங்க நீ எங்க இங்க என் பொண்ணுங்க ஐஸ்வர்யா எங்க? இரு 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 ஐஸ்வர்யா எங்க? எல்லாரும் பார்க்கறாங்க. சொல்லுங்க. நீ வா நான் சொல்றேன். ஐஸ்வர்யா எங்க? நான் சொல்றேன் நீ வா. நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? எங்க என் பொண்ணு? முதல்ல சொல்லுங்க. சண்டை போடக்கூடாது. போலீஸ் புடிச்சு போய்டுவாங்க. நீங்க ஏன் ஓடுறீங்க? நீங்க தான் மாட்டிட்டீங்கல. இருங்க. லண்டன் போகாம மலேசியால என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மலேசியால லண்டன் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். லண்டன் டாக்டர்ஸ்லாம் இங்க வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் இங்க தான் நடக்குது. போய் சொல்லாதீங்க. அது ஏன் என்கிட்ட சொல்லல? ஐஸ்வர்யா எங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லனா நான் சொல்ற எதை நீ நம்ப மாட்டே. ஏன் சொல்லணும்? சரி. அப்ப தாமரையோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கால. அவங்க கிட்ட ஏன் சொல்லல? நான் சொல்ல மாட்டேன். லட்சமா செலவு பண்றதுனா நான் ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது சரி. எல்லாம் சரி. இப்ப ஐஸ்வர்யா எங்க? அவ எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கா? முதல்ல அது சொல்லுங்க. இத கேக்குறதுக்கு தான் ஃளைட் ஏறி மலேசியா வந்தியா? ஆமா. நான் அதுக்கு தான் வந்தேன். இங்க பாருங்க. இங்க ஏதோ ஒரு ஃப்ராட் நடக்குது. இங்க என்னமோ நடக்குது. நீங்க அவளை வச்சு ஏதோ பண்றீங்க. இல்ல இங்க பாருங்க. பொய் சொல்லாதீங்க. நான் உங்க கூட வரக்கூடாதுன்னு நீங்க முதல்ல இருந்தே டிராமா பண்ணிட்டு இருந்தீங்க. பாஸ்போர்ட் கிடைக்கல நீங்க, விசா சரியில்லை நீங்க, கடைசி நிமிஷம் தான் டிக்கெட் கிடைக்கலன்னு வர சொல்லிட்டீங்க. எல்லாம் போய் கெட்டிக்காரனோட போய் 8 நாளுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க போய் நீங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பின 1 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் நினைச்சிருந்தா ஐஸ்வர்யா உங்க கூட அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஆனா தாமரையோட அப்பா அம்மா உங்களை ரொம்ப நம்பினாங்க. அதனாலதான் நான் அனுப்புனேன். நான் தடுத்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எல்லா படியும் ஏன் தலை மேல வந்து விழுந்திருக்கும். இப்ப கூட நீங்க எங்க இருக்கீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் இங்க வந்தது கூட யாருக்கும் தெரியாது. சொல்லல சொல்ல வேண்டாம். யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஜிஜய் ஜிஜய் எனக்கு என் பொண்ணு வேணும். எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என் பொண்ணு எங்க? ஐஸ்வர்யா எங்க இருக்கா? இரு சொல்றேன். எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என் பொண்ணு எங்க இருக்கா சொல்லுங்க. எங்கன்னு சொல்லுங்க. ஐஸ்வர்யாவை காணோம். எங்க போனான்னு தெரியல. நானே அவளை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க போய் சொல்றீங்க. என் பொண்ணு என்ன பண்ணீங்க? நீங்க போய் சொல்றீங்க. நான் உங்களை நம்ப மாட்டேன். இல்ல செல்வி. என் பொண்ணை என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணும் யாராவது கிட்ட வித்துட்டீங்களா? இல்ல சொல்லுங்க. இல்ல காணோம் அவளை. போய் சொல்லாதீங்க. போய் 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 எப்ப பார்த்தாலும் போய் சொல்லி. நான் உங்களை நம்ப மாட்டேன். உங்களோட எப்படி வாழ்றேன்னு எவ்வளவு பேர் கேட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை விஷம் வச்சு கொள்ளணும்னு எல்லாரும் சொன்னாங்க. வெட்டி கூறு போடு வேண்டாமான்னு கேட்டாங்க. உங்களை விட்டு வச்சதுனாலதான் நீங்க பெத்த பொண்ணே யாரும் கிட்ட வித்துட்டீங்க. இனிமே நீங்க இந்தியாவுக்கு திருப்பி போக முடியாது ஜிஜே. உங்களை நான் உயிரோட போக விட மாட்டேன். செல்வி நான் சொல்றத நம்பு. சத்தியமா சத்தியமா சத்தியமா. போதும். என்னத்துக்கு இந்த சத்தியம்? பொய் சத்தியம். எப்ப பார்த்தாலும் பொய் சத்தியம். எல்லாரோட வாழ்க்கைய பொய் சத்தியம் பண்ணி கெடுத்திருக்கீங்க. நீங்க பண்ண சத்தியத்தினாலதான் தாமரை ஏமாந்தா. நீங்க பண்ண சத்தியத்தினாலதான் நான் ஏமாந்தேன். என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன். நீங்க பண்ண சத்தியத்தை நம்பி என் பொண்ணு காவேரியா என்ன வெறுத்தா. நீங்க பண்ண பொய் சத்தியத்தினால என் பொண்ணு ஐஸ்வர்யா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்படி சத்தியம் பண்ணி இன்னும் எவ்வளவு பேரை சாகடிக்க போறீங்க? பாவி பாவி மனுஷன். பாவி எவ்வளவு பாவம் பண்றீங்க? செல்விமா என்ன இது? இந்த மாதிரி ஆளுங்களோட ரோட்டு ஓரத்தில் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவங்க கேட்பாங்க பொண்ணு எங்கன்னு. சார் நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க முதல்ல பண்ணுங்க. இவரை முதல்ல புடிச்சு கொடுங்க. இப்பயே பண்றேமா? ஐயோ ஐயோ. போடுங்க சார். கூப்பிடுங்க சார் போலீஸ். கூப்பிடுங்க. லைனே கிடைக்கலமா. ஐயோ ஜிஜய் ஜிஜய்ங்க சார். எங்க போயிட்டாரு? விஜய் விஜய் விஜய்.
டே கர்ணா அண்ணா, நாம காலி பண்ண நினைச்சு வந்தோம், வீடே காலியா இருக்கு. ஒரு பயலையும் காணோம். ஆமாண்ணே. வான்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல, வெளியே போன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. செந்தமிழரசி, செந்தமிழரசி, வணக்கம் செந்தமிழரசி. சிங்கப்பெருமாள் பேரை சொன்னதும் தெரிஞ்சிருக்குமே. இன்னொரு விஷயம் சொன்னா பளிச்சுன்னு தெரியும். உங்க மக கொலை பண்ணால அந்த பையனோட அப்பன். இவன் என் பொண்டாட்டி, பொண்ணு தாய். மகன் செத்ததுல இருந்து படுத்த படுக்கை ஆயிட்டா. குளுக்கோ சேர்த்து கூட்டிட்டு வர்றேன். அவன் செத்ததுல இருந்து இவன் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது கூட இல்ல. பாருங்களேன் மூஞ்சியெல்லாம் எப்படி வீங்கி போயிருக்குன்னு. என்ன ஆளுங்களை கூட்டிட்டு வந்து மிரட்ட பாக்குறீங்களா? ஐயோ, நான் வழக்கமா நிறைய பேரோட வருவோம்மா. அடியாட்களோட வந்து பழகி போச்சு. அப்படித்தானே பழக்கி வச்சிருக்கானுங்க. பின்னால ஒரு கூட்டம் இல்லைன்னா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு பைத்தியம் முடிச்சிடும். அம்மா, நான் நண்பனை பார்க்க போனா நாளும் தெரிஞ்சுட்டு போவேன். எதிரியை பார்க்க போனா எல்லாமே தெரிஞ்சுட்டு போவேன். உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். நீங்க எனக்கு எதிரி ஆயிட்டீங்க. டே கர்ணா அண்ணா, அன்னைக்கு மாத்திரை கொடுத்தியா? கொடுத்துட்டேண்ணா. செந்தமிழரசி, உங்களை பத்தி எனக்கு டாப் டு பாட்டம் தெரியும். உங்களுக்கு செல்வின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதுல இருந்து வேலை போய் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் தெரியும். இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? செந்தமிழரசி, இந்த சிங்கத்தோட பேரை சொன்னா ஹார்பர்ல இருக்க கப்பலே ஆடும். சென்னைக்கு நான் சொத்துக்கலாம தான் வந்தேன். இன்னைக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாது. என் ஆடிட்டருக்கு தான் தெரியும். இதெல்லாம் யாருக்காக சேர்த்தேன்? என் மகன், ஒரே மகன் நாகராஜுக்காக சேர்த்தேன். இன்னைக்கு அவன் இல்ல. உங்க பொண்ணு அவனை கொலை பண்ணிட்டான். என் மகனுக்கு உங்க மகளுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவன் அநியாயமா செத்தான்? அது எனக்கு தெரியணும். பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசவா? பேசுங்கம்மா, கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க பொண்டாட்டியோட இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறீங்க, இல்ல நான் வெளியே அனுப்பிச்சிடுப்பேன். உங்க பையனை என் பொண்ணு தான் கொலை பண்ணா. உங்க பையன் செத்து போயிட்டான். ஆனா என் பொண்ணு தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? உங்க மகனை நினைச்சு உங்க பொண்டாட்டி தினம் அழுதுகிட்டு இருக்கா. என் பொண்ணையும் நினைச்சு நான் தினமும் அழுதுகிட்டு இருக்கேன். உங்க வேதனை கொஞ்ச நாள் அழுது தீர்த்திடுவீங்க. ஆனா என் வேதனை எவ்வளவு அழுதாலும் தீராது. உங்க மகனுக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்ல. ஒழுக்கமா வளர்க்க தெரிஞ்சிருக்கணும். போதும். இனிமே என் பையனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசாதீங்க. என்னமா அவனை அரட்டவசர் போட்ட காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு மாதிரி பேசுறீங்க? என்னம்மா அவன் ஒழுக்கம் கெட்டு போயிட்டான்? தெரியும். உன்னை பத்தியும் தெரியும், உன் பையனை பத்தியும் தெரியும். உன் பையனை எதுக்காக என் பொண்ணு கொலை பண்ணான்னு தெரியுமா? என்ன? என்னம்மா ஏன் கொலை பண்ணா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.